டிமார்ட் போயிருந்தப்ப வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் தான். இதில் வந்துட்டு 3 வகையான அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா வித்தாங்க. இதோட எம்ஆர்பி வந்து 165. ஆனால் வந்து டிமார்ட்டில் வந்து 145 ருபீஸ்க்கு வாங்கினேன். எக்ஸ்பிரி டேட் பார்த்து எப்பயுமே வாங்கணும். நானும் எக்ஸ்பிரி டேட் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கினேன். சிங்கிளாகவுமே இருக்குது. அந்த ஸ்மைலி மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் இருக்குது. சரி 3ஆ வாங்கிட்டு வந்தால் 3 கலந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். பொரிச்சு கொடுத்தா துரு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நம்ம வெளியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு 60க்கு வாங்குகிறோம். இது வந்து அதுக்கு பெட்டர் தான். அதுக்கப்புறமா போனேன்னா கண்டிப்பாக கப்பு வாங்காமல் வரவே மாட்டேன். எனக்கு டிமார்ட்டில் வந்து கப் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த க்ரீன் கலர் வந்துட்டு 21 சம்திங்கு. அப்புறம் இந்த தந்தூரி கப்பு ஏற்காட்டில் நிறைய பார்த்துருக்கேன். இதுவுமே எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. பட் போகிறப்ப 2 கப்பு தான் எடுத்துகிட்டு வரணும்னு மனசை சாந்திப்படுத்தி இதை வச்சுட்டு வந்துடுவேன். இது வந்து 19 ருபீஸு. அப்புறமேட்டுக்கா ஒரு குட்டி கப்ஸ்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு இது வாங்கினேன். இது வந்து 2ம் சேர்த்து 39 ருபீஸ் சம்திங்கு. மாஸ்டர் குக்கோட பிராண்டு தான். இது வந்து 2 வாங்கினேன். இதுலேயே நிறையா இருக்குது. டப்பர் வைட் ஐட்டம்ஸும் இருக்குது. அது எல்லாமே என்கிட்ட இருக்குது. சரி இது மாதிரி நீட்டமாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். குவாலிட்டியும் நல்லா இருக்குது. வெளியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் உள்ளே இருக்க பொருள் என்ன இருக்குன்னு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் எப்பயுமே ஆஃபரில் இருக்கும். இது நியூட்ரி சாய்ஸு பாருங்கள். எம்ஆர்பி வந்து 75 போட்டிருக்காங்க. இது ஆனால் வந்து ரொம்ப 65 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் இந்த மாம்ஸ் மேஜிக்கும் எம்ஆர்பி ரேட்டு வந்துட்டு ஜாஸ்தி. 69 ருபீஸ்க்கு தான் இது வந்து நான் வாங்கினேன். எப்பயுமே நான் எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்குவேன். ஏதாவது ஒரு பொருள் ஆஃபர் போடுறாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரி டேட் பக்கமாக முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு அதில் அப்புறமா ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குவேன். இது 135 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் வந்துட்டு 69 ருபீஸ்க்கு தான் விற்றாங்க. 2025 வரையும் இருக்குது. அதனால் இது வாங்கினேன். மெயினாக நான் டிமார்ட் போகிற காரணமே பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு தான் பயங்கர கம்மி. லூஸில் தான் இருக்கும். ஒரு கிலோவே 32 ருபீஸ் தான். அதனால் எப்பயுமே போனால் ஒரு 5 கேஜி வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த ஷர்ட்டு செம்மையாக எனக்கு பிடிச்சி போச்சு. கோவா டிஷர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. சரி துருவுக்கு வந்து இது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 200 ருபீஸு. ஆனால் எம்ஆர்பி வந்து 230 ருபீஸ் போட்டிருந்துச்சு. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். அண்ட் நம்ம ஃபேவரட் ப்ரௌனி தான். இது வந்து கிட்டத்தட்ட டார்க் ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாக்லேட் இருக்கும். இது வந்து எம்ஆர்பி 10 ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் 7 ரூபா தான். அதனால் போனால் ஒரு 4-5 தூக்கிட்டு வந்துடுவேன். 3 பீஸ் இருக்கும். துருவுக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக பால்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. இது வந்து இரேசர் தான். 35 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே விளாடுவான், இதுவும் ஒரு டாய் மாதிரி தானே, பையனுக்கு போயிட்டு எதுவும் வாங்காமல் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நிறைய பிராண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆஃபரில் போடுவாங்க. பை 1 கெட் 1 அது மாதிரி போடுவாங்க. எப்பயுமே இந்த மசாலாஸ் எல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பொறுமையாக நின்று பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆச்சி இடித்த மசாலா, அதுக்கப்புறம் காரக்குடி மசாலா, அப்புறம் சில்லி பவுட்ரு, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வேறு. பட் வந்து ரேட் வந்து இதில் கம்மி தான். எல்லாமே ஒரு 40 to 50 ருபீஸ் வந்து கம்மியாக வரும். இது எல்லாமே 200 கிராம் பேக்கெட்டு. நான் வந்து சில்லி பவுட்ரு 69 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். தனியா வந்து 43 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த காரக்குடி ரசப்பொடி வந்துட்டு 30 ருபீஸ் தான். அதில் எம்ஆர்பி 60 ருபீஸ் போட்டிருந்துச்சு. சாம்பார் தூளுமே வந்து 26 ருபீஸ்க்கு தான் போனேன். அதில் வந்து எம்ஆர்பி வந்து 50 ருபீஸ் போட்டிருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் வந்து எப்பயுமே நான் ஸ்டாக் வச்சுக்குவேன். நம்ம கடைங்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்காது. இது உதிர்ந்து போகாது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 35 ருபீஸ்க்கு வந்து 3 பீசஸ் தருவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கு. எதுவுமே உதிர்ந்து போகாது. நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த அடாப்டர் வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்.